நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? மிதுனம் ராசி காலபுருஷனின் 3வது ராசி மிதுனம் ராசி. புத பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். எதிலும் பார்த்திங்கன்னா அறிவியல் பார்வை, அதே போல் நிறைய தகவல் தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய விஷயங்களை தகவல் சேகரிப்பு, முதல்ல தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தில் மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ரொம்ப குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து வக்ரகதி நிலையில் இருந்தார். இவ்வளவு நாளாக இருந்தவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். வக்ரவ பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை வக்ரவ பார்வை செஞ்சார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தையும் வக்ரவ பார்வை அப்படிங்கிறது இருந்துச்சு. ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் வக்ரவ பார்வை இருந்துச்சு. இந்த வக்ரவ பார்வையால் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, இடம், பூமி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரே தடை தாமதத்தை சந்திச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. அந்த பிரச்சனைகள்னால் வாக்குவாதம், காரணம் இல்லாத சண்டைகள், ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல அவங்க ஏதாவது சொல்ல பிரயோஜனம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறது, வாக்குவாதத்தை உருவாக்கிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்கள் நடந்துருச்சு. சில பேர் பிரிவினைகள், கோர்ட்டு கேஸு அப்படின்னு போன பிரச்சனைகள்லாம் உண்டு. அந்த மாதிரி நடந்த ஒரு காலம் இது. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் பாருங்கள், தூக்கம் சரியாக இல்லை, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை, எதையும் பார்த்திங்கன்னா எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், ஆமாம் ஒரு குழப்பமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருந்துருச்சு. இதெல்லாம் ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்பு நிறைய தொழில் ரொம்ப மல்லு கட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து செயல்படுத்துகிறோம். ஆனால் அதில் எதிர்பார்த்த மாதிரி விஷயம் நடக்கலை அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது உண்டு. இதெல்லாம் சரியாகும் விதமாக வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க சனி பகவானுக்கு ஏற்படுது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரே, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப அதிகப்படுத்தி தருவார். உங்களுடைய ராசிக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8, 9 கூடைய பாக்கியாதிபதி, 9 கூடைய பாக்கியாதிபதியாக அவர் இருக்கிறாரு. அப்போ பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரவ நிலையில் இருந்ததுனால இருந்த சிரமங்கள்லாம் நீங்குது. இப்போ தொழில் மாற்றம், தொழில் சார்ந்த விஷயம் இப்போ செய்யுங்க. தொழிலை எந்த தொழில் செய்கிறதுனாலும் சரி, கொடுத்த பாக்கிகளை வசூல் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
அதே போல் உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல்களை சரி பண்ணதாக இருந்தாலும் சரி இப்போ செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வக்ரவ நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்குது. தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். இடம், வீடு, பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப், உறவுகளில் இருந்த சிக்கல்கள்லாம் மாறி சுவிச்சமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருந்த காலம்லாம் மாறி மனஸ்தாபங்கள்லாம் மாறி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து என்னென்னா, தொழில் பார்ட்னர்ஸ் இருந்த இடையூறுகள், தொழில் பார்ட்னர்ஸ் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணி தொழிலை மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வழிகாட்டுறார். இந்த சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஜீவனக்காரகர். தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், தசாபுத்திகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.